வணக்கம் என் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒருமுறை இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களோடு இணைவதில் எனக்கு மனம் நிறைந்த மகிழ்ச்சி. இது கேள்விகளாயிரும் நேரம். கேள்விகளால் நமது பகுத்தறிவையும் பட்டறிவையும் புதுக்கிக் கொள்ளுகிற நேரம். இன்றைக்கு மிகவும் ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கை பற்றி பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டு பேசும்போது இது பொய் உரைகளால் ஆன ஒரு புழுகு மூட்டை என்று வர்ணித்திருக்கிறார். அதைப் போலவே திரு அருண்ஜேட்லி அவர்களும் நடக்க முடியாததையெல்லாம் நடத்தி காட்டுவதாக சொல்லியிருக்கிறார்கள். இது எந்த காலத்திலும் நடைபெற முடியாத வாக்குறுதிகள் என்று கொஞ்சம் காரசாரமாகவே விமர்சித்திருக்கிறார். கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டிய பல விஷயங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக நீட் தேர்வு பற்றிய ஒரு வாக்குறுதி, ஏழைகளுக்கு 72,000 ரூபாய் ஆண்டுதோறும் வழங்கப்படும் என்கின்ற வாக்குறுதி, இதெல்லாம் சாத்தியமானது தானா? கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, செயல்பாடுகள் எப்படி இருந்தன, இதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம். தேர்தல் வாக்குறுதிகளை வழங்குவதற்கு முன்னால் எவற்றையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று வள்ளுவர் ஒரு குறளை தந்திருக்கிறார். அந்த குறள் இன்றைக்கு பொருத்தமான குறள். சொல்லுதல் யாருக்கும் எளிய, மிகவும் எளிமையான குறள். உங்களுக்கு பொருள் விளங்கும் என்று நான் நம்புகிறேன். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அரியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அருமையான குறள். அதனால்தான் காலங்களை வென்று இன்றளவும் வள்ளுவ பெருந்தகை பேசப்படுகிறார், நினைக்கப்படுகிறார் என்று தோன்றுகிறது. அவரது அடி ஒற்றி இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிற இந்த தேர்தல் அறிக்கை சொல்லிய வண்ணம் செயலாக்கம் பெற முடிகிற ஒரு தேர்தல் அறிக்கை தானா என்று நாம் விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்தில் நம்மோடு 3 விருந்தினர்கள் இணைகிறார்கள். அவர்களை நான் அறிமுகம் செய்கிறேன், அதனுடைய கடமையும் கூட. திரு பிரியன் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர், அவரை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு நாராயணன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு முருகையன் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு நாராயணன், நீங்கள் தான் முதல்ல ஆரம்பிக்கணும். ஏன்னா இன்னும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்படலை. அதற்கு அது ரெண்டாவது இன்னொன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி என்ன தினம் என்று தெரியும் உங்களுக்கு. அதை தவிர்த்து 2ஆம் தேதி இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கை பற்றி உங்களுடைய பொதுவான பார்வை என்ன? முதல் சுற்றில் ஒரு ரவுண்டு போயிட்டு அப்புறம் கொஞ்சம் ஆழமாக உள்ள போகலாம். இது முழுக்க இந்த நாட்டு மக்களை முட்டாள்கள் என்று எண்ணிக்கொண்டு, பொய் மூட்டை என்று கூட நான் சொல்ல மாட்டேன், மோசடி மூட்டை என்கின்ற அளவிற்கு கொஞ்சம் ஆழமாகவே, ஆமாம், மிக மோசமான இந்த நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் பொருளாதாரத்தை பற்றியும் தேசத்தினுடைய பாதுகாப்பு குறித்தும் எதை பற்றியுமே கவலைப்படாமல் யாரோ எழுதி கொடுத்ததை வாசிப்பதை போல ஒரு தேர்தல் அறிக்கையை தான் கொடுத்திருக்கிறார். சரி, நீங்கள் குறிப்பாக நான் 2-3 விஷயம்தான் சொன்னேன். 1 மணி நேரம் இருக்குது, இருந்தாலும் இதை மக்களுக்கு சென்று அடையுமாறு நான் சொல்கிறேன். நீட்டு தேர்வு இது குறித்து அவர்கள் சொல்லியிருக்கிறார். நீட்டு தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அனைத்து ஊடகங்களிலும் அதை தான் பெரிதாக காட்டப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே நீட்டு தேர்வு ரத்து செய்யப்படும் என்பதற்கு பின்னால் உள்ள ஒரு பயங்கரமான விஷயத்தை, அதாவது நான் நாட்டு மக்கள் எல்லாம் சொன்னேன், ஆனால் இந்த நாட்டிலேயே அதிபுத்திசாலிகள், அதிக அறிவு பெற்றவர்கள் தமிழர்கள். நம் தமிழர்களை முட்டாள்கள் என்று எண்ணிக்கொண்டு இந்த தேர்தல் அறிக்கையில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நீட்டு தேர்வு ரத்து என்கின்ற மாதிரி ஒரு பொய்யை மக்களை ஏமாற்றும் விதமாக சொல்லியிருக்காங்க. ஏனென்று சொன்னால், நீட்டு தேர்வு அனைவருக்கும் தெரியும், காங்கிரஸ் அரசு தான் அதை கொண்டு வந்தது. அதன் பிறகு உச்சநீதிமன்றம் சென்றது. உச்சநீதிமன்றத்தில் பல தனியார் மருத்துவமனைகள் போட்ட வழக்கின் அடிப்படையில் அல்தாமஸ் கபீர் அந்த அமர்வு நீட்டு கூடாது என்று உத்தரவிட்டது. அதன் பிறகு காங்கிரஸ் அரசு இருந்தபோதுதான் மேல்முறையீட்டுக்கு சென்றார்கள். அதனுடைய உத்தரவு என்ன என்பது அனைவருக்குமே தெரியும். அதன் பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி அரசு நீட்டு தேர்வுக்கு விலக்கு அளித்தது 1 வருடம். உடனடியாக அவசர சட்டம் கொண்டு வந்து நீட்டு தேர்வுக்கு விலக்கு அளித்தது. அதன் பிறகு மறுபடியும் 1 வருடம் விலக்கு வேண்டும் என்று கேட்டபொழுது அந்த சிபிஎஸ்இ மாணவர்களுக்காக நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு சென்றது யார் என்று அனைவருக்கும் தெரியும். நளினி சிதம்பரம். அவர் வாதாடி போராடி அங்கே அந்த உத்தரவு வந்த பிறகு வெளியில் வந்து அவர் சொன்ன விஷயம், பத்திரிகைகளுக்கு சொன்ன விஷயம்,
இனி மேல்முறையீட்டுக்கு செல்வதாக இருந்தால் கடவுளிடம்தான் செல்ல வேண்டும் என்று கூறினார். இல்ல ஒரு கட்சிக்காரருக்கு நான் முடிச்சேன். விசுவாசமா தாராளமா இருக்கட்டும், நான் தாராளமா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு கடமை எங்களுக்கு வாதாடுறாரு. தாராளமா இருக்கட்டும். அதை பற்றிலாம் நான் ஒன்றும் சொல்லலை. நான் ஒரு வழக்குரைஞராக அவரை நான் எந்த விஷயத்திலும் சொல்லலை. நான் அவரை வழக்குரைஞராக பெரிதும் போற்றி பாராட்டித்தான் பேசுறேன். நான் அவர் குறைய சொல்ல. அது நீங்க அது உங்களுடைய பார்வை, உங்களுடைய நான் முடிச்சிடறேன். உங்களுடைய பார்வை அவர் இந்த மாதிரி அவர் சொல்றாரு. ஏன்னா சட்ட ரீதியாக இப்படி இருக்கிறது என்று நளினி சிதம்பரம் சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த நீட்டு தேர்வு ரத்து என்பதை சிதம்பரம் அவர்கள் நளினி சிதம்பரத்திடம் கடவுளிடம் கேட்டு விட்டீர்களா, மேல்முறையிட்டு விட்டீர்களா கேட்டிருப்பாரா என்னன்னு தெரியல. விஷயம் என்னன்னா, இந்த நீட்டு தேர்வுக்கு இணையாக ஒரு தேர்வு நடத்தப்படும் என்று சொல்லியிருக்காங்க. தமிழ் மாநிலத்தினுடைய கோரிக்கை என்னவென்றால், ஏற்கனவே இருந்த முறை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே இருந்த முறை என்ன? மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவக் கல்லூரியில் அனுமதி. நான் முடிக்கிறேன். ஆனால் இங்கே இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, டொமிசைல்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்க, ஸ்டூடெண்ட்ஸ் டொமிசைல்டு இன் த ஸ்டேட் மெடிக்கல் காலேஜ், அதாவது மாற்று மாநிலத்திலிருந்து இங்கே வரக்கூடியவர்கள் அனுமதிக்க கூடாது. முன்னாடி அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ ஆதார் வந்த பிறகு அதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அதை தெரிந்தும் வேண்டுமென்றே அதை செய்திருக்கிறார்கள். ஒன்று. ரெண்டாவது, இவர்கள் ஒரு இணையான ஒரு தேர்வு நடத்துவோம் என்று சொல்கிறார். இணையான தேர்வு என்றால் இந்த இணையான தேர்வு யாரும் கேட்கல. அதேதான் கேள்வி இல்ல. ஒண்ணு சரியா? இப்போ பை தி காம்பெட்டன்ட் அத்தாரிட்டின்னு சொல்றாங்க. வாட் இஸ் தட் காம்பெட்டன்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. அகைன் நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் மத்திய அரசு முடிவு செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாம இதுல விஷயமே என்னன்னு சொன்னா, ஏற்கனவே மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள் தான் மதிப்பெண்கள் அடிப்படையில் அந்த மருத்துவக் கல்லூரிகளில் போய் அனுமதி பெற்றுக் கொண்டிருந்தார்கள், படித்துக் கொண்டிருந்தார்கள். 15% அதில் சிபிஎஸ்சிக்கு போய்கிட்டு இருக்கு. இதுதான் விஷயம் முன்னால். ஆனால் இப்போ இதற்கு இணையான ஒரு தேர்வு நடத்துகிறோம் என்று சொல்லி, ஒருவேளை அந்த பாடத்திட்டங்கள் சுலபமாக இருக்கலாம், கேள்விகள் சுலபமாக இருக்கலாம். இப்போ இருக்கிற கேள்வியோட சுலபமாக வச்சா, உதாரணத்திற்கு ஒரு 10,000 பேர் எழுதுறாங்க இந்த இணையான தேர்வு அப்படின்னு சொன்னா, அதுல 2,000 பேர் உறுதியா சிபிஎஸ்சி இருப்பாங்க, இல்லை ஒரு 3,000 பேர் இருப்பாங்க. அப்போ இதை விட சுலபமான கேள்விகளை அவர்கள் தான் தேர்ச்சி பெறுவார்கள். அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய நோக்கம் என்னவென்றால், தமிழக மக்கள் முட்டாள்கள் என்று நினைத்துக் கொண்டு இது போன்ற ஒரு வடிவத்தை கொடுத்திருக்கின்றார்கள். சரி திரு முருகையன், எனக்கு அதை படித்த உடனே எனக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே இந்த ஆச்சரியம் வந்திருக்கு. அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த தேர்தல் அறிக்கையை பார்க்கும்போது, பாவம் செய்தவனே கழுவாய் தேடிக்கொண்டது மாதிரின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி செய்த பாவங்களுக்காக இந்த தேர்தல் அறிக்கையிலே அவங்களே பரிகாரம் தேடிக்கிறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. முதலாவது, திரு நாராயணன் அவர்கள் குறிப்பிட்டதை போல, நீட் என்று ஒன்றே இல்லாத நேரத்தில் கொண்டு வந்தது இந்த திமுகவை உள்ளடக்கிய காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி. இப்போ அதை நாங்கள் கொண்டு வர மாட்டோம்னு சொல்லலை, கொண்டு வர மாட்டோம் என்று சொல்லவில்லை. எனக்கு தெரிஞ்சு எனக்கு எழுகிற சந்தேகம் என்னென்னா, நீட் என்கிற பேரை மாற்றிட்டு அதுக்கு வேற ஒரு பேர் கொடுப்பீங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அப்படி ஒரு சந்தேகம் இருக்கிறது. பொதுமக்களுக்கு அந்த சந்தேகம் வரும். ஏன்னா திரு நாராயணன் அவர்கள் குறிப்பிட்டதை போல தேர்தல் அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீட் வேண்டாம்னு சொல்லலை, எந்த மாநிலங்களுக்கு வேண்டாமோ அந்த மாநிலங்கள்லாம் வேண்டாமா, அதற்கு பதிலாக அதற்கு இணையான, அதான் முக்கியமான வார்த்தை, இன்னொரு தேர்வை நீ சந்தித்து ஆகணும். தமிழ்நாடு கேட்குறதில்ல, +2 மதிப்பெண் அடிப்படையிலே எங்களுக்கு மெடிக்கல் காலேஜில் இடம் வேணும். இன்னமும் ஏற்கனவே செய்த தப்பை வேறொரு அலங்கார வார்த்தைகளை போட்டு ஒரு முகமூடியோடு காங்கிரஸ் வருகிறது என்று தோணல் இல்லையா? உங்களுடைய பதில் என்ன? புதிய கல்வி எப்படி? எது சாத்தியமோ சாத்தியமான ஒன்றை தான் காங்கிரஸ் கட்சி செய்து சொல்லி பழக்கப்பட்ட ஒரு இயக்கம். ஏற்கனவே கடந்த காலங்களில் 2004 தேர்தல் அறிக்கையிலும் நாங்கள் சொன்ன போதெல்லாம் இந்த நாட்டு மக்களை குழப்புகிறார்கள் என்று சொன்ன பிஜேபியாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்று நாங்கள் அறிவித்த பொழுது இது சாத்தியமே இல்லை என்றெல்லாம் வாதிட்டார்கள். அதை நாங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டினோம்.
அதுபோன்று 71,000 கோடி விவசாயிகளுக்கு தள்ளுபடி என்று சொன்ன பொழுது அதையும் ஏளனம் செய்தார்கள். நடக்காது, இதுக்கு சாத்தியமில்லை என்றார்கள். நடத்தி காட்டினோம். அதுபோல பல்வேறுபட்ட திட்டங்களை நாங்கள் சொன்னதையெல்லாம் செய்திருக்கிறோம். ஏற்கனவே சொன்னதை செய்து காட்டியிருக்கிறோம். இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட இந்த இதையும் செய்கிறதற்கான வாய்ப்புகள் இருந்தால்தான் பல்வேறுபட்ட பொருளாதார நிபுணர்களினுடைய ஆலோசனைக்கு இணங்க பல காலமாக சில மாதங்களாக திட்டமிட்டு எல்லோருடைய ஆலோசனையை பெற்று ஒரு வருஷம்னே சொல்றாங்க. ஆமா, இது சாத்தியமா இல்லையா என்பதை அறிந்த பிறகுதான். உதாரணத்துக்கு இல்ல நான் கேட்ட நீட்டுக்கு வாங்க, நீட்டுக்கு வரேன். நீட்டு தேர்வை அறிமுகப்படுத்தியது காங்கிரஸ் பேரியக்கம் தான் என்பதிலே நம்ம மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுவே சில மாநிலங்களில் இருந்து, தமிழ்நாடை போன்ற சில ஒரு மாநிலங்களிலிருந்து எதிர்ப்பு வந்த பொழுது அதையே ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு நாங்கள் வைத்து விவாதிக்கும் பொழுது அந்த மாநிலங்கள் வைக்கிற கோரிக்கை நியாயமானதான். எந்தெந்த மாநிலங்கள் விருப்பம் இல்லையோ அந்த மாநிலங்களுக்கெல்லாம் அதை நிறுத்தி வைப்பதற்கு தயாராகவே நாங்கள் இருந்தோம். அதற்கப்புறம் வழக்கு கோர்ட்டுக்கு போச்சு. கோர்ட்டில் எங்களுக்கு சிபிஎஸ்சி இருக்கிற அந்த அளவுக்கு மாநில பாடத்திட்டத்தில் நாங்கள் படித்து வர்ற மாணவங்களால் இந்த தேர்வு எழுதுவது கடினம் என்ற காரணத்தினால் நாங்கள் ஒரு வருடம் அதற்கு விலக்கு கொடுப்பதாக ஜெயலலிதா அவர்கள் போய் சென்று அந்த விலக்கை வாங்கி கொண்டு வந்தார்கள். ஆனால் எங்களுடைய ஆட்சி இருக்கின்ற வரையில் 2014 வரையில் நாங்கள் சொன்னது எந்தெந்த மாநிலங்களுக்கு இது கடினம் என்று நினைக்கிறதோ, எந்தெந்த மாநிலம் இதுக்கு விலக்கு பெற நினைக்கிறதோ அந்த மாநிலங்களுக்கு நாங்கள் உரிமையை நாங்கள் பறிக்க தயாரா இல்லை, விட்டு கொடுக்க தயாரா இருக்கிறோம் என்று விலக்கு நாங்கள் கொடுக்க ரெடியா இருந்ததுனால தான் கோர்ட்டுக்கு போகும்போது நாங்கள் அதை கடுமையாக வாதம் பண்ணல. கோர்ட்டுக்கு போகும்பொழுது நீங்கள் வாய்ப்பு இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லை என்றால் அதில் இருந்து நீங்க விலக்கு பெறலாம் என்ற எண்ணத்தோடு தான் காங்கிரஸ் கட்சி இருந்தது. அதனால் அதில் நாங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தோம். ஆனால் இப்பொழுது மாநிலத்துக்கு இன்னைக்கு சரி, அன்னைக்கு நாங்க எப்படி செஞ்சிருந்தாலும் இன்றைக்கு மாநில கட்சிகள் இன்றைக்கு அது ஒரு பிரதானமாக எடுத்து அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், எல்லா கட்சிகளும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும், பாரதிய ஜனதா கட்சியை தவிர எல்லா கட்சிகளும் இன்றைக்கு அனிதா போன்ற ஏழை மாணவர்கள் நன்றாக படித்து 100க்கு 98% மார்க் வாங்கின பிறகும் அவர்கள் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிதான் மெடிக்கல் காலேஜுக்கு போற ஒரு திட்டம் ஏற்கனவே இருந்தது. அந்த திட்டத்தை நீக்கிவிட்டு தான் நீங்க பள்ளி இறுதி ஆண்டில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் கொண்டு எளிமையாக்கியது தமிழ்நாடு அரசு தான். ஆனால் இப்பொழுது என்ன சொல்லி இருக்கிறோம்? நீட் தேர்வை யார் யார் விரும்பவில்லையோ அந்த மாநிலங்களுக்கு அது ரத்து செய்யப்படும். அதே நேரத்தில் அவர்கள் விரும்பினால் மாநில அரசும் அந்த மாநில கல்வி போர்டும் இல்ல மத்திய அரசாங்கத்தினுடைய முடிவல்ல, அதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது மாநில அரசும் மாநில மெடிக்கல் கவுன்சிலும் எப்படி கல்வி இப்ப எந்த பட்டியலில் இருக்கு அது சொல்லுங்க. இல்ல அது நீங்க எந்த பட்டியலில் இருந்தாலும் மாநில அரசும் மாநில அரசினுடைய கல்வி மத்திய அரசுடைய உயர்கல்வி இப்ப மேலதான் இருக்கு. இருக்கு இல்லையா? எப்படி மாநில அரசாங்கம் தலையிட முடியும் நினைக்கிறீங்க? இல்ல, மத்திய அரசாங்கமே அனுமதி கொடுக்கும் பொழுது மத்திய அரசாங்கத்தின் கீழே இயங்குகின்ற மெடிக்கல் கவுன்சில் பெரிய விஷயமே அல்ல. நீங்கள் இந்த நாட்டுக்கு எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகின்ற கட்சி, எதிர்காலத்தினுடைய பிரதமராக காட்சியளிக்க போகின்றவரே அதை நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்த பின்னால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் நிச்சயமாக மெடிக்கல் கவுன்சில் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் கோரிக்கை வைக்கும் போது அது நிச்சயமாக நிறைவேற்றுவோம். அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு யாராவது செல்வார்களே ஆனால் அங்கேயும் நாங்கள் எதிர்த்து போராடி அதுக்கு தனியான ஒரு அமெண்ட்மெண்டை கொண்டு திருத்தம் செய்து, ஏனென்றால் 50% இடஒதுக்கீடு என்பது சுப்ரீம் கோர்ட்டினுடைய முடிவாக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு மட்டும் 69% இடஒதுக்கீடு என்ற ஒரு தனி கொள்கையை இன்றைக்கு பார்லிமெண்ட் நிறைவேற்றி இன்றைக்கு தமிழ்நாட்டில் அமல்படுத்திக் கொண்டிருப்பது அதை வெற்றிகரமாக கொண்டு வந்தது இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் என்பதையும் மறந்துவிடக் கூடாது. எனவே மாநில உரிமைகளுக்காக சில விசேஷமான திட்டங்களை மத்திய அரசு கொண்டு நிறைவேற்றுவது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. அதை நாங்கள் செய்வோம். யாரும் தவறு என்று சொல்லவே இல்லை. நிச்சயமாக சாத்தியமான ஒன்றை தான் சொல்லி இருக்கிறோம். நிச்சயமாக செய்து காட்டுவோம். இல்ல அதாவது இதுல மறுபடியும் சொல்றேன், நான் கேட்குற கேள்வி ரொம்ப சிம்பிள். இவர் என்ன சொல்றாரு, நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் இது அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவோம், பார்லிமெண்ட்ல உங்களுடைய மேனிஃபெஸ்டோ வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீட்டை பற்றி நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், it interferes with the state government's right to admit students domiciled in the state to medical college in the state. அதுக்கு தான் நான் முதலே சொல்லிட்டேன். Hence, we will take measures to dispense with the NEET examination and substitute it with the state level examination of equivalent standard னு சொல்றாங்க. அதற்கு ஈக்குவலான
தேர்வு. நான் என்ன கேட்கிறேன், இது நீங்க சொல்லிட்டு போலாமே. அங்க தமிழ் மாநிலத்துல இனிமேல் தேர்வே கிடையாது, இதுக்கு முன்னால என்ன நிலைமை இருந்துச்சோ அதே நிலைமையில போன. ஏன் சொல்லல? ஏன்னா உங்களால முடியாது. அதான் கேள்வியே. ஏன்னா உங்களால முடியாது. நான் அதைத்தான் சொன்னேன். ரந்தீப் சுர்ஜிவாலா என்ன சொல்றாரு, நாங்கள் ஒரு வருட ஜெயலலிதா அவர்கள் சொன்னதன் அடிப்படையில், அவங்க கேட்டுக்கொண்டதன் மாநில அரசாங்கம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ஒரு வருடம் விலக்கு கேட்டாங்க. அப்போ ஒரு விலக்கு கொடுத்த போது அடுத்த நிமிஷம் என்ன பண்ணாங்க தெரியுமா? காங்கிரஸில் ஒரு ட்வீட் வருது. என்னன்னு அது காங்கிரஸினுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் வலைதளத்தில் இருக்குது. நான் வேணா உங்களுக்கு காமிக்கிறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரிகளுடைய அவர்களின் வசதிக்காக இந்த மத்திய அரசு, பாஜக அரசு நீட்டுத் தேர்வை அங்கே தடை செய்திருக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னது காங்கிரஸ் கட்சி. இல்லைன்னு மறுக்க முடியுமா? ஆனால் இப்போ நான் ஆதாரம் கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்படி இவர்கள் நீட்டுனுடைய அவரை நீங்கள் வந்து சொல்லலாம், ப்ரொஃபஷனலாக நீங்கள் கூட கபில் சிபில் வச்சுருக்கலாம், சொல்லலாம், அதெல்லாம் வேறு. ஆனால் நல்லா ஒரு இனிமேல் அப்பீலுக்கு போகிறதா இருந்தால் கடவுள்கிட்ட தான் போகணும்னு சொல்கிறாங்களே, அந்த அளவிற்கு வந்து உச்சநீதிமன்றம் இதை ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர் திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள் அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த விஷயத்துல எல்லாம் முடிச்சுட்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். இவர் முருகையன் தான் சொல்கிறாரு, காங்கிரஸ் கட்சி சொல்லலை. காங்கிரஸ் சொல்லிதான் ஆகணும். சொல்ல மாட்டோம். ஒவ்வொன்னையும் கொண்டு வர எப்படி கொண்டு வர சொல்லிருக்கீங்களே? இல்லங்க, நீங்க தான் எப்படி, அதுதான் நாங்களும் சொல்றோம். நீங்க எப்படியாவது ஒரு நிமிஷம் முருகன் சார், ஒரு கான்ஸ்டிடியூஷன் தான் காரணம்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து அதை சட்ட திருத்தத்தின் மூலமாக சுப்ரீம் கோர்ட்டை வணங்க வைப்போம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இதுல சார் சரி, நிறைய நிறைய தேர்தல் அறிக்கைகளை சொல்லியிருக்காங்க. என்னென்னலாம் நாங்க புதுசா சட்டம் கொண்டு வருவோம், ஜுடிஷியல் அகாடமி கமிஷன் உட்பட என்ஜேசி உட்பட பல்வேறு சட்டங்களை உருவாக்குவோம் அப்படி. நான் வேணா ஒரு இந்த 50-60 பேஜ் இருக்கு, இதுல எல்லாத்துலயும் இப்ப நான் உட்காந்து பேச முடியும். அது மாதிரி நீட்டுக்கு இதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம்னு ஏன் உங்களுடைய மேனிஃபெஸ்டோல சொல்லல? நான் கேட்கிற கேள்விதான். மற்றதுக்கெல்லாம் சொல்லிருக்கீங்களே, இவர் சொல்றாரு அப்படி கொண்டு வருவோம், நான் கான்ஸ்டிடியூஷனை மாத்துவோம்னு. அதை நீங்க மற்ற விஷயத்துக்கு சொல்லிருக்கிறீங்க, நீட்டுக்கு ஏன் சொல்லல? இதுதான் விஷயம். அப்போ நீங்க ஏமாத்துறீங்க. காங்கிரஸ் கட்சி தமிழக மக்களை ஏமாற்றுகிறார்கள், முட்டாள்கள் என்று நினைக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. சரி பிரியன், பிரியன், ஒரு பத்திரிகையாளர்கள் பார்வையில் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு சார்புடையவர்கள், ஒவ்வொரு கட்சியினுடைய சார்பாளர்கள். நீங்கள் அப்படி இல்லை, ஒரு பத்திரிகையாளர், ஒரு விமர்சகரும் கூட. இந்த தேர்தல் அறிக்கை, அதில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குறுதிகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக வந்து ஒரு காலத்தில் என்ன நம்ம கருதினோம்னா, தேர்தல் அறிக்கைகள்லாம் ஒரு சடங்கு மாதிரி தான் நம்ம கருதி, சம்பிரதாயம். ஆக்சுவலாக மக்களும் வந்து அது ஒரு சீரியஸாக எடுத்துக்கிற லெவலில் இல்லை. சரி, அவங்க ஏதோ சொல்லுவாங்க, ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இப்போலாம் வந்து ஒரு தேர்தல் அறிக்கைகளுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு இது நல்ல ஒரு டெவலப்மெண்ட் தான் அது. நீங்கள் இதை சொன்னீங்க, இப்போ 2014 இவங்க சொன்ன வாக்குறுதிகள் கூட அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறாங்க. சரி, அதே மாதிரி இப்போ சொல்கிற வாக்குறுதிகளும் அடிக்கடி ஞாபகப்படுத்துவாங்க, எதிர்கட்சிகள் ஞாபகப்படுத்துவாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே ஸ்டாலின் சொல்கிற மாதிரி வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு சொல்லிட்டு போக முடியாது. ரொம்ப பாப்புலர் வாசமாக நீங்கள் வந்து சொல்கிறதுக்கான ஒரு பொறுப்பை நீங்கள் எடுத்துக்க வேண்டிய கட்டாயம். இப்போ நீட்டு விஷயத்திலே இவ்வளோ இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இங்கே இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரைட்டாக பார்க்கணுன்னா வந்து ஸ்டேட் லெவல்லையே நீங்கள் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம்னா அது 2006 அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இருந்தது இங்கே. அப்புறம் 2007 வந்து கருணாநிதி அவர்கள் அதை எடுத்தார். அதுக்கப்புறம் 11 வரையும் அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நீட் விஷயங்கள்லாம் வந்தது. எந்த ஸ்டேட்டஸ்கோ போகணுன்னா 7லேருந்து 11க்குள்ளே இருந்த நிலைமைக்கு நீங்கள் போக முடியுமா? எதுவுமே கிடையாது. மார்க்ஸ் பிரகாரம் அட்மிஷன் கொடுத்தீங்க, அந்த லெவலுக்கு போக முடியுமா? இது வந்து ஒரு வேலை கிடையாது, அடுத்த கட்ட ஒரு படிப்பு, அதுக்கு எலிஜிபிலிட்டி +2 தான்ற போது அந்த மார்க் படி நீங்கள் போக முடியுமா? அது ஒரு நியாயமான ஒரு தீர்வாக இருக்கும். அதற்கான அதை நோக்கி இது போகிறதான்னு தெரியல. இந்த காங்கிரஸோட வாக்குறுதி அதை நோக்கி போகிற மாதிரி எனக்கு தெரியல. அதை நோக்கி போனாதான் உண்மையிலேயே வந்து இந்த மாநிலத்தில் இருக்கிற கிராமப்புற மாணவர்களுக்கோ எல்லோருக்கும் நல்லா படிக்கிறவங்களுக்கு +2 நல்ல மார்க் வாங்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றது என்னோட அபிப்பிராயம். அது இப்போ நிறைய பேசிட்டதுனால நம்ம அதை பற்றி அதிகமாக பேச வேண்டாம். சரி, அது கூட இன்னொரு சின்ன துணை கேள்வி சேர்த்து கேட்கணும். கல்விங்கிறதுனால இப்போ நீட்டுங்கிறதுக்கு அதுக்கு மாநில பட்டியலில் இருந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது காங்கிரஸ் கட்சி. எமர்ஜென்சியில் கொண்டு போனாங்க. எமர்ஜென்சியில் அதை நான் முதல்ல அதான் சொன்னேன். பாவம் செய்த காலம் ஒன்று இருக்குது,
இப்போ அதுக்கு பரிகாரம் செய்கிற காலமாக இந்த அறிக்கையில் இல்லை அதுக்கப்புறம் அந்த எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே அது மீண்டும் வந்து மாநில அரசுக்கு கொடுக்குற மாதிரியான ஐடியாவே இல்லை. அது இவங்க ஈவன் பிஜேபியும் ஆண்டாங்க, காங்கிரஸ் ஆண்டாங்க, யாருமே ட்ரை பண்ணலை அதை வந்து மறுபடியும். அது வந்து ஈவன் 42nd அமெண்ட்மெண்ட்டில் பல விதமான பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் எமர்ஜென்சி முடிஞ்ச பிறகு ஜனதா ஆட்சியில் 42nd 43rd அமெண்ட்மெண்ட்டில் பல விஷயங்கள் எல்லாம் சேர்த்து சொல்றாரு. அந்த 42nd 43rd அமெண்ட்மெண்ட்டில் அந்த எமர்ஜென்சியோட பல விஷயங்களை வந்து ரிவர்ஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த கல்வியை மட்டும் அவங்க பண்ணவே இல்லை. திருப்பி அதே இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு விஷயம், எந்த கவர்மெண்ட்டும் சப்சிக்வெண்ட்டாக பண்ணலை. இன்னொரு விஷயத்தையும் பார்க்குறேன், புதுச்சேரிக்கு வந்து மாநில அந்தஸ்து கொடுப்போம்னு சொல்லிட்டு இப்போ காங்கிரஸ் சொல்கிறாங்க. இத்தனை வருஷ காலம் காங்கிரஸ் இருந்தாங்க. பட் ஏன் இப்போ கொடுக்குறாங்கன்னா கிரண்பேடி கொடுக்குற தொந்தரவு வந்து பார்க்குறாங்க அவங்க. சரி எதிர்காலத்தில் வந்து இதுதான் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு. இல்லை அது இல்லை, தப்பு இல்லை. நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் தான் பண்ணுறீங்க. அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் தான் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு இது வரைக்கும் முன்னாடி தலைவர் இல்லை இல்லை, அதனால வந்து நீங்கள் பண்ணுறீங்க. புதிய தலைவர் புதிய நோக்கத்தில் சொல்கிறாரு. ஈவன் நீங்கள் என்ன நீங்கள் ரங்கசாமியை கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, நாராயணசாமி எனக்கு நிறைய குறைச்சல் கொடுத்தாரு டெல்லியில் உட்காந்துட்டு கவர்னர் மூலமா, அவர் ஒரு பெரிய கதை சொல்வார் அவர் சிஎம்மா இருந்தபோது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சமீப காலங்களில் நடக்கிறதுனால இப்போ காங்கிரஸ் தன்னோட தேர்தல் இருக்கையில் காலத்துக்கு ஏற்றபடி அதுக்கு வந்து புதுச்சேரிக்கு வந்து ஒரு மாநில அந்தஸ்து கொடுக்கணும்னு அவங்க சொல்றாங்க. ஸோ பல தடவை இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் 72,000 கொடுக்குற ஒரு விஷயம் பார்க்கணும் நம்ம. அது வந்து காங்கிரஸ் வந்து ஒரு கமிட்மெண்ட் இதில் பண்ணியிருக்காங்க. இது வந்து பலவித பொருளாதார நிபுணர்கள் பலவிதமாக இதை வந்து கேள்வி கேட்குறாங்க. எதிர்கட்சிகள் பிஜேபியெல்லாம் பலவிதமாக கேள்வி கேட்குறாங்க. இது நடக்க முடியுமா, சாத்தியமா? எல்லாருக்குமே வருது. காரணம் எனக்கு முக்கியமான இன்னொரு சந்தேகம் என்னன்னா, செலவு கணக்கு நிறைய சொல்லியிருக்காங்களே தவிர வரவு கணக்குகளுக்கான ஒரு சின்ன விஷயத்தை கூட சொல்லலை. இல்லை அதுதான் அந்த ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அந்த ஃபினான்சியல் வாய்ப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள். ஜிஎஸ்டியை வந்து ஒரு ரொம்ப எளிமையாகவும் அது வந்து இதாகவும் ஒரே வரியா ஒரு ஒற்றை இதாக பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. அது சாத்தியமான பொதுமக்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இல்லை இப்போ அவங்க காங்கிரஸ் ப்ரப்போஸ் பண்ண ஜிஎஸ்டியில் வந்து அவங்க அதிகபட்சம் 18% தான் அந்த கேப்பிங் வச்சிருந்தாங்க. இவங்க 28% வச்சிருக்காங்க. அப்புறம் இவங்க எல்லா பொருளும் கொடுத்துட்டு இப்போ 4-5 பொருளுக்கு தான் அந்த 28% இவங்க கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாமே கீழே கொண்டாந்துட்டாங்க. பொதுமக்களோட டிமாண்ட் அப்படியே பார்த்தா கூட உங்களுடைய வாதத்துக்கு வந்தா கூட காங்கிரஸ் கட்சி சொல்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி 18. இல்ல அதெல்லாம் சாத்தியமான்னு தெரியல எனக்கு. ஏன்னா வந்து இப்போ 4 ஸ்டேஜ் இருக்கு, மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்கு. 18 அப்படிதான் சொல்லிருக்கோமே தவிர எல்லாத்துக்கும் 18 போடவே முடியாது. தேர்தல் அறிக்கையில உணவு பொருட்களுக்கு எல்லாம் 18 இல்ல, அப்படி எல்லாம் அப்படி ஒண்ணும் போடல. நீங்க காட்டுங்க ஜிஎஸ்டி சிங்கிள் இல்ல சிங்கிள் வார்த்தை ஒட்டுமொத்த பொருட்களுக்கு வந்து ஒரே சிங்கிள் மாடரேட் அண்ட் ஸ்டாண்டர்டைஸ்டு ஜிஎஸ்டி. அவ்வளவுதான். ஆமா, அப்ப என்ன சிங்கிள் மாடரேட் ஒரே ஒரு டாக்ஸ், அவ்வளவுதான். ஒரே தான். அது ஒரே இதுனா அது 10% இருக்குமா? இப்ப சில பொருட்களுக்கு 5% இருக்கு. அப்படியே வச்சா கூட எல்லாத்தையும் ஒரே லெவல்ல தெரியல. அது வந்து இதெல்லாம் அப்படியே சார், அது மட்டும் இல்ல, சாராயத்துக்கும் சாப்பாட்டுக்கும் ஒரே வரி. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நான் உண்மையை சொல்றேன். உண்மை நல்ல அதாவது ஜிஎஸ்டிக்குள்ள நீங்க இடைவேளை விட்டு வாங்க, நான் சொல்றேன். ஒரு சரியான கேள்வி அது. ஏன்னா எல்லாருக்கும் உள்ள சந்தேகமே அதுதான். இப்போ நானே அந்த கேள்வி கேட்டது காரணம் தான். எல்லாத்தையும் ஒரே ஸ்லாப்ல எப்படி கொண்டு வரும்? இல்லை, அதாவது அதைத்தான் நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தோம். ஜிஎஸ்டி வந்த பொழுது ஏற்கனவே இருந்த சென்ட்ரல் எக்ஸஸ், மத்திய கலால் வரி, ஆக்ட்ராய், அப்புறம் வேட்டு, இதையெல்லாம் சேர்த்து நியரஸ்ட் என்ன உண்டோ, அதாவது 5, 12, 18 நியரஸ்ட் என்ன உண்டோ அதில் கொண்டு வந்து 28 அப்படின்னு செஞ்சிருந்தோம். போக போக மாநில கவுன்சிலோட சேர்ந்து அரசாங்கங்கள்லாம் அந்த கவுன்சில் இடம் பெற்றிருக்கு. அதோடு சேர்த்து நம்ம சுருக்குவோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 200 ஐட்டம் இருந்து நீங்கள் 36 ஐட்டமில் கொண்டு வந்து 28% வச்சுருக்கோம். ஆனால் அன்றைக்கெல்லாம் கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்த காங்கிரஸ் இன்னைக்கு வேற மாதிரி பேசுகிறாங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டொபாக்கோ, புகையிலையும் மதுவையும் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரோம்னு சொல்கிறாங்க. பெட்ரோல் நான் பெட்ரோலுக்கு அடுத்து வரேன். இந்த 2 விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெட்ரோல், டீசல், மது, புகையிலை, இது 3மே தற்போது மாநிலத்தினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது, கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இவங்க எவ்வளோ வேணால் வரி விதிச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து மதுவில் சில மாநிலங்களில் 300% வரி கூட இருக்குது. ஆக்சுவலாக 150, 300, 200% போடுறாங்க. அப்போது இன்னைக்கு ஒரு குவார்ட்டர் 100 ரூபாய் விற்குது அப்படின்னு சொன்னால், புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு குவார்ட்டர் 100 ரூபாய் விற்குதுன்னு சொன்னால் அது காங்கிரஸ் அரசுனால 40 ரூபாய்க்கு வந்துடும். நான் என்ன கேட்கிறேன், நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன். காங்கிரஸ் கட்சி மது உற்பத்தியாளர்களுடனும் புகையிலை தயாரிப்பவர்களோட சிகரெட்டு அந்த தொழிற்சாலைகளுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. காசு வாங்கிட்டாங்க, நேரடியாக குற்றம் சாட்டுறேன் நான். சரி, நான் கேட்பதுதான் சார், விலை குறைஞ்சிரும் இல்லைங்க, பெட்ரோலுக்கு விலை குறையும். நான் சொல்றேன், நான் பதில் சொல்றேன். பெட்ரோல் எப்படி தெரியுமா சொல்லியிருக்காங்க, நாங்கள்
2 வருடத்திற்குள்ள அதை குறைப்போம். எப்படி? அந்த தேசிய கவுன்சில்ல இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில்ல பேசி இதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்க பேசணுமே சொன்னோமே. ஆனா காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களுடைய அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, முடியாது, எங்களுக்கு வருவாய் அளிக்கக்கூடிய இந்த பெட்ரோல் டீசலை நாங்க ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வர முடியாதுன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. மறுக்க முடியுமா? அப்போ நீங்க இரட்டை வேடம் போடுகிறீர்கள். நான் கேட்கறது ஒண்ணுதாங்க, சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் சாராயத்துக்கும் ஒரே வரின்னு சொல்வதற்கு எங்க இருந்து துணிவு வந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி? காரமான கேள்விதான் முருகையன், கொஞ்சம் காரமான கேள்விதான். நீங்க பதில் சொல்லி ஆகல, சுருக்கமா சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய அவகாசம் கருதி இல்ல, காங்கிரஸ் கட்சியினுடைய காலத்தில் ஒரு பீப்பாய் $135 வித்துக்கிட்டு இருந்த போது நாங்க ஆண்டுக்கு 1,80,000 கோடியை அதற்காக பணத்தை பட்ஜெட்ல இருந்து ஒதுக்கிட்டு நம்ம அவங்களுக்கு 71 ரூபாய் 70 ரூபாங்கிற அளவுல மக்களை வஞ்சிக்க கூடாது அல்லது மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதா கொடுத்தோம். அதுக்கு மட்டுமே 1,87,000 கோடியை நாங்கள் ஆண்டுக்கு செலவு பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு நிலை அப்படி அல்ல, $70 விற்கிது. அது கட்டுப்படி ஆகக்கூடிய விலையில் நாங்கள் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டாந்து கொடுப்பதனால் அரசுக்கு எந்தவித நஷ்டமும் கிடையாது, எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பும் கிடையாது. அதுலயே 2 லட்சம் கோடி எங்களுக்கு மிச்சம். அந்த 2 லட்சம் கோடியை நாங்கள் பெட்ரோல் டீசலுக்கு மானியமாக கொடுத்த பின்னாலும் கூட 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், 71,000 கோடி விவசாய கடன் தள்ளுபடி, 51,000 கோடி மாணவர்களுக்கு கல்வி கடன் எல்லாத்தையுமே கொடுத்தோம். அதனால இப்பொழுது அந்த 1,87,000 கோடி ஆண்டுக்கு எங்களுக்கு கடந்த பட்ஜெட்டோட கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு மிச்சப்படுது. நீங்கள் பணக்கார முதலாளிகளுக்கு 35% 25% வரி குறைப்பு செய்தார்கள். 5 லட்சம் கோடி அதுல மட்டும் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சலுகை காட்டியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு. அது போன்ற அந்த சலுகைகளை ரத்து செய்து அதன் மூலம் 5 லட்சம் கோடி இந்த அரசுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெட்ரோல் மூலமாக 2 லட்சம் கோடி எங்களுக்கு மிச்சப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த 72,000 ரூபாய் அப்படிங்கிற போது 3,60,000 கோடி தான் அதுக்கு செலவு பண்ண போறோம். ஒரே வரி, அது ஏன் சொல்லுங்க, அதை விட்டு வேற ஏதாவது நீங்க சொல்றதெல்லாம் அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஒன்னு சொல்றீங்க, உங்களுடைய ஜிஎஸ்டில சொல்றீங்களா இல்லையா சார்? மதுவையும் டொபாக்கோவையும் கொண்டு வரோம்னு சொல்றீங்களா இல்லையா? 72,000 ரூபாய் கதையை விடுங்க. சிதம்பரம் சொல்றாரு 6,000 ரூபாய் மாசம் 5 பேர் உள்ள குடும்பத்துக்கு, அப்ப 1,200 ரூபாய் ஒரு மாசத்துக்கு. அப்ப என்ன ஆகுது? ஒரு நாளைக்கு 40 ரூபாய். ஒரு நாளைக்கு 40 ரூபாய்னா 2011 நீங்க என்ன சொன்னீங்க? 32 ரூபாய் சம்பாதிக்கணும், அதுக்கு மேல சம்பாதிக்கணும், பணக்காரன்னு சொன்னீங்க. நீங்க உங்க அரசு சொல்லுச்சு 8 வருஷத்துல 32 ரூபாயில இருந்து நேரம் 8 ரூபாய் சேர்த்து 40 ரூபாய் மேல சம்பாதிக்கணும், பணக்காரன் நீங்க சொல்லிருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன், அப்ப 2 பேர் இருக்கிற குடும்பமா இருந்தா மாசம் 2,400 ரூபாய் கொடுப்பீங்களா? 20% வறுமையில நாங்க கொடுப்போம்னு சொன்னா இந்த நாட்டுல உத்தரப்பிரதேசத்துல பீகார்ல 20% வறுமையில் இருக்கிறாங்க. அப்ப இங்க இருந்து டிவல்யூஷன்ல தமிழகத்தினுடைய பணத்தை வருவாயை எடுத்து நீங்க வட மாநிலங்களுக்கு கொடுக்க போறீங்க. நான் சொல்றேன், ஒரு குடும்பத்தில் எவ்வளவு வருமானம் என்பதை 5 பேர் தான் 2 பேர் வேலை பார்க்கறேன்னா அவங்களுக்கு ஆண்டுக்கு வருமானம் என்னங்கிறத பார்த்து தான் அது வறுமை கோட்டு கீழே இருக்கிற குடும்பமா என்று முடிவு செய்ய போகிறோம். அது அதுக்கு பல ஸ்லாப் இருக்கு, பலவிதமான முடிவுகள் இருக்கு. 5 கோடி மக்கள் யார், 5 கோடி குடும்பங்கள் யார் என்பதை முடிவு செய்ய வேண்டியது அரசு. அப்பொழுது என்னென்ன ஸ்லாப் எல்லாம் அவங்க வைத்து பண்ண போறாங்கிறது பின்னால் தான் தெரியும். ஆண்டுக்கு ஒரே நாள்ல எல்லாம் பண்றதுன்னு சொல்ல நாங்க 5 ஆண்டுகளுக்குள் செய்வதா சொல்லுகிறோம். எனவே நீங்கள் இது சாத்தியமான ஒன்றை தான் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்களுடைய ஆதரவோடு அவங்களுடைய கருத்தோடு தான் இந்த திட்டங்களை எல்லாம் வகுத்திருக்கிறோம். நிச்சயமாக சாத்தியமானதுதான், இது நடக்கும். திரு பிரியன், இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, காலம் இல்லை. கடைசி 5 நிமிடங்கள் தான் நமக்கு இருக்குது. ஸ்டாலின் இங்கே சில விஷயங்கள் சொல்கிறாரு. அதாவது குறிப்பாக மேகதாட்டு அந்த அணை பிரச்சனை பற்றி பேசும்போது நான் ராகுல் காந்தியிடமும் சோனியாவிடம் பேசியிருக்கிறேன்னாரு. ஆவலோடு எதிர்பார்த்தோம். அந்த நதிநீர் பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு இருக்குமானா இல்லை. இவருடைய கனவு திட்டம் சேது சமுத்திர திட்டம், அதை பற்றி ஒரு வார்த்தை இல்லை. எப்படி ஸ்டாலினுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? இல்லை, சேது சமுத்திர திட்டம்லாம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அது முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக ஈவன் கோர்ட்டில் கூட அது சம்பந்தமான ஒரு லிட்டிகேஷன்ஸ் போயிட்டு இது நதிநீர் பிரச்சனைக்கு என்ன தீர்வு? இல்லை, நதிநீர் பிரச்சனை முக்கியமாக காவேரி பிரச்சனைக்கு இப்போ காவேரி பிரச்சனைக்கு என்ன தீர்வுனா, இப்போ காவேரி பிரச்சனை சொன்னாச்சுன்னா ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்குன்னு வரும். அதனால தான் நாகரிகமாக நதிநீர் பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளை பொறுத்த மட்டும் காவேரி பிரச்சனை தான். அதில் இப்போ நம்ம காங்கிரஸ் ஆகட்டும், அது பிஜேபி ஆகட்டும், இப்போ காங்கிரஸ் திட்ட அறிக்கைக்கு பர்மிஷன் கொடுக்கலாம், பிஜேபி திட்ட அறிக்கைக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. திட்ட அறிக்கைக்கு
பர்மிஷன் வந்து நாங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கிறோம். ஞாபகம் வச்சுங்க, ஜெயலலிதா அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இப்போ ரீசெண்டா ஆமா சார், அதேதான். அது டிபிஆர் வரும்போது ரிஜெக்ட் பண்ணுவோம். இதுதான் விஷயமே. ரிஜெக்ட் பண்ணுவோம்ல சார், ரிஜெக்ட் பண்ணுவோம்ல சார், ரிஜெக்ட் பண்ணுவோம்ல சார். அனுமதி கொடுத்திருக்கீங்க. அவர்கள் திட்டமிட்டு என்னென்ன செய்யலாம்ங்கறதெல்லாம் இங்க வரைவறைக்க போட்டுட்டு இருக்காங்க. வந்து இப்ப இல்ல சிவசமுத்திரம் ப்ராஜெக்ட் திட்டம், அதுக்கு ஜெயலலிதா ஒரு நிமிஷம் 2000 ஜெயலலிதா இருக்கும்போதே ஒரு விஷயம் சொன்னாங்க. 2015 சிவசமுத்திரம் ப்ராஜெக்ட்டுக்கு அதிமுக அரசு ஜெயலலிதா அவர்கள் கடிதம் எழுதுகிறார். சிவசமுத்திரம் ப்ராஜெக்ட் என்னன்னு அப்போ நம்மளுடைய இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு முன்னால ப்ரீ ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் பிஎஃப்ஆருக்கு காங்கிரஸ் அரசு அனுமதி கொடுத்தது. பிஎஃப்ஆர் வந்த பிறகு விரிவான திட்ட அறிக்கையில தமிழக மாநில அரசோட அனுமதி இல்லாதனால நாங்க ரிஜெக்ட் பண்றோம். நாங்க சொல்றோம் அதான் இங்க நடக்க போகுது. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கறேங்க, ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்துன்னு சொல்லியிருக்குது காங்கிரஸ். நான் என்ன கேட்குறது, தமிழகத்துக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகமா இல்லையா? ஜெயலலிதா அவர்கள் மிக தெளிவாக ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்தா தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படும், அங்கே சலுகைகள் கொடுக்கப்படும், தமிழ்நாடு நாசமா போகும்னு எழுதிருக்கிறாங்க. நாங்க அதனால கொடுக்கலங்க. ஆனா இந்த காங்கிரஸ் இப்பொழுது ஆந்திர மாநில சிறப்பு அந்தஸ்து கொடுப்பதன் மூலமாக தமிழகத்தை ஒழிப்பதற்கு திட்டமிட்டு இருக்கிறது. ஸ்டாலினுடைய பதில் என்ன இருக்கு? ஒரு விஷயம், ஜெயலலிதா வந்து அசெம்பிளியில ஆன் ரெக்கார்டு போயிருக்காங்க. சரி, காவேரி பிரச்சனையை பொறுத்த மட்டும் பாஜகவும் காங்கிரசும் தமிழகத்துக்கு துரோகம் செய்கின்ற கட்சிகள்னு பை ரெக்கார்டு இருக்கு. அவங்க அப்ப இருக்கிற சந்தர்ப்பத்தில் பேசியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு நீடிக்கிறது என்னோட அபிப்பிராயம். இல்ல ஆணையமோ வாரியமோ அது எதுவுமே தெரியும். வளர்ச்சி காலத்துல தெரியும் நமக்கு. அதுக்கு ஒரு போட்டிருக்கீங்க, ஒரு சேர்மன் கூட கிடையாது. அதோட இதெல்லாம் இனிமே தான் தெரியும். அது என்ன வால் பல்லு இருக்கா இல்லையான்னு இனிமே தான் தெரியும். நான் சொல்ல வரது என்னன்னா, அது ஒரு விஷயம் இருக்கு, நதிநீர் பிரச்சனை. அதனால இவர் ஸ்டாலின் எதிர்பார்த்த விஷயங்கள் அதுல எதுவும் கிடையாது ஆக்சுவலா வந்து. ஏன்னா வந்து நேஷனல் லெவல்ல நீங்க வந்து ஒரு பார்ட்டியை வந்து நீங்க ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ் ரீஜனல் விஷயங்களோட நீங்க திணிக்க முடியாது. இந்த நீட்டு கூட ரொம்ப ஒரு குழப்பமான நிலைமையை தான் சேர்த்திருக்காங்க அவங்க. ஸோ அதனால நம்ம ரீஜனலோட அவங்களுடைய விருப்பங்களும் தேசிய அளவில் இருக்கிற கட்சியோட விருப்பங்களும் என்னைக்கும் ஒன்றுபடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால முரண்பாடுகள் இருக்கதான் செய்யும். இவங்க நினைச்சா அவங்க பண்ண முடியாது, அவங்க சொல்றதெல்லாம் இவங்க கேட்க வேண்டிய சில சூழல் சில போது வரும். அதான் நிலைமை இங்க ஆக்சுவலா வந்து. கடைசி ஒரு நிமிஷம் தான், அது 2 பேருக்கும் சம வாய்ப்பு தரணும். 30 செகண்ட் தான், ஏன்னா ஒரு ஆள் பேசி இன்னொரு பேசுவார். இன்னொரு முக்கியமானது, கல்வி கடன் தள்ளுபடின்னு ஸ்டாலின் சொல்றாரு. ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் தள்ளுபடி. ஆனால் இங்கே சொல்லிக்கிறதா கல்வி கடனுக்கான வட்டி தள்ளுபடி. அதான் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை இருக்குது. இல்ல நீங்க வந்து திமுக என்ன சொல்லுகிறதோ அத்தனையையும் நாங்கள் சொல்ல வேண்டும் என்பதல்ல, அவசியம் இல்லை. எங்களுக்கு எது சாத்தியமானதோ அதை நாங்கள் சொல்லுகிறோம். ஏற்கனவே வந்து நாங்கள் செய்திருக்கிறோம் அந்த கடன் தள்ளுபடி எல்லாம் பண்ணியிருக்கிறோம். அதனால வந்து இப்பொழுதுக்கு எங்களுடைய அறிக்கைகள் வந்து இந்தியாவுக்கு ஒரு ஒட்டுமொத்த கருத்து, இது மாநிலத்துக்குள்ள கருத்து இருந்தாலும் இப்பொழுது உள்ள காங்கிரஸ் கட்சி மாநில கட்சிகள் எல்லாம் வளர்ந்து விட்ட பின்னால் மாநில உரிமைகளை மிக அதிகமாக பேசுகின்ற இந்த காலகட்டத்தில் அந்த உரிமைகளுக்கு மரியாதை கொடுக்கின்ற அளவில் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த மாநில கட்சிகளுக்கும் மாநிலங்களுக்கும் அவர்களுடைய தனிப்பட்ட உரிமைகளை பறிக்கின்ற செயலை காங்கிரஸ் கட்சி இனிமே செய்ய போவதில்லை. இதுவரையில் செய்திருந்தாலும் தங்களை மாற்றிக்கொண்டு மாநில உரிமைகளுக்கு மரியாதை கொடுக்கின்ற கட்சியாக காங்கிரஸ் கட்சி உருவெடுத்திருக்கிறது. அது ராகுல் காந்தி தலைமையில் ஒரு புதிய யுகம் படைக்க காத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு தேசிய கட்சி முழுக்க முழுக்க மாநில கட்சிகளை சார்ந்து இருக்கிறது என்பது ஒரு புதிய நிச்சயமாக 30 வினாடி. இந்த தேர்தல் அறிக்கையானது மாநில உரிமைகளை மாநில வருவாயை பறித்து தமிழகத்தை சுடுகாடாக்க முயற்சித்திருக்கிற ஒரு செயல். இதற்கு திமுக துணை போய் கொண்டிருக்கிறது. வைகோ போன்றவர்கள் எல்லாம் தமிழ் என்று குரல் கொடுத்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸை இப்பயாவது அடையாளம் புரிந்து கொண்டு தயவு செஞ்சு அந்த கூட்டணி விட்டு வெளியே வரணும். தமிழகத்தை அழிப்பதற்கு காங்கிரஸ் திட்டமிட்டு இருக்கிறது. எப்படியாவது அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்தால்தான் தமிழகம் காப்பாற்றப்படும். இல்லை என்று சொன்னால் தமிழகத்தின் மீதான போரை அறிவித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் சொல்கிறேன். சரி, உங்களுடைய அருமையான கருத்து பகிர்வுகளுக்கு நன்றி. ஜெயபிரகாஷ் தொலைக்காட்சி சார்பிலே நேர்களை மீண்டும் ஒரு கேள்விகளாக முயற்சி கொண்டு சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் சொல்லி விடைபெறுவது உங்கள் எம்ஜே ரகு. வணக்கம் நேயர்களே.